நேர்மையான சிறுவன் மற்றும் தொலைந்த பணப்பை. ஒரு சிறிய நகரத்தில் அருண் என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் வயது 12. தினமும் பள்ளிக்கு போகும் முன் காலையில் செய்தித்தாள் விநியோகம் செய்து தாய்க்கு உதவி செய்தான். ஒருநாள் சாலையோரம் நடந்து கொண்டிருந்தபோது பேருந்து நிறுத்தம் அருகே ஏதோ ஒன்று கிடப்பதை கவனித்தான். அருகே சென்று பார்த்தான். அது ஒரு பழுப்பு நிற பணப்பை. அவன் சுற்றி பார்த்தான். யாரும் தேடுவது போல தெரியவில்லை. அவன் பணப்பையை திறந்தான். அதன் உள்ளே பணத்தாள்கள், ஏடிஎம் கார்டு மற்றும் அடையாள அட்டை இருந்தது. அது ராகவன் என்ற முதியவருடையது. அருண் சில நிமிடம் யோசித்தான். அடுத்த நாள் பள்ளிக் கட்டணம் செலுத்த வேண்டிய நாள். வீட்டில் பணம் இல்லை. அவனுக்கு ஒரு கணம் அந்த பணத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. ஆனால் உடனே அவன் நினைத்தான், இது என் பணம் இல்லை. யாரோ மிகவும் கவலையில் இருப்பார்கள். அவன் அதை திருப்பிக் கொடுக்க முடிவு செய்தான். பள்ளி முடிந்த பிறகு கடும் வெயிலில் 3 கிலோமீட்டர் நடந்து அந்த முகவரியை தேடி சென்றான். ஒரு சிறிய வீட்டின் கதவை தட்டினான். ஒரு முதியவர் கதவை திறந்தார். அருண் கேட்டான், ஐயா, உங்களுடைய பணப்பை தொலைந்துவிட்டதா? முதியவர் அதிர்ச்சியடைந்தார். ஆம், இன்று காலை தொலைந்துவிட்டது. எல்லா இடங்களிலும் தேடினேன். அருண் பணப்பையை கொடுத்தான். முதியவர் அதை திறந்து பார்த்தார். ஒரு ரூபாயும் குறையவில்லை. முதியவரின் கண்களில் கண்ணீர் வந்தது. குழந்தையே, இந்த பணம் என் மருத்துவ செலவிற்காக. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்வது? அவர் பரிசு கொடுக்க முயன்றார். ஆனால் அருண் சிரித்துக் கொண்டு, நான் பரிசுக்காக அல்ல, சரியானதைச் செய்தேன் என்றான். அந்த முதியவர் மிகவும் உருகினார். மறுநாள் அவர் அருணின் பள்ளிக்கு சென்று அவன் முழு ஆண்டு கட்டணத்தையும் செலுத்தினார். மேலும் அவன் படிப்பை தொடர்ந்து உதவினார். அருணின் நேர்மை அவன் வாழ்க்கையை மாற்றியது. கதை நெறி: நேர்மை உடனடி செல்வத்தை தராது, ஆனால் மரியாதை, நம்பிக்கை மற்றும் உண்மையான மகிழ்ச்சியை தரும். இந்த மாதிரியான நல்ல கதைகளை கேட்க மினி ஸ்டோரீஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.